ஹாய், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரும் எக்கும் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம். இது நாங்கள் காலிஃப்ளவர் எக் பப்ஸ்ன்னு சொல்லுவோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் நல்லா வதக்குங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போதும், பெருசாக இருந்தால் 1 போதும். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு 1 இல்லை 1.5 சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சுண்ட வதங்கி வரணும். பாருங்கள், தேவைன்னா மூடி கூட போட்டு மூடி அதை நல்லா வதங்குற வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் அப்போவே காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தேன், காலிஃப்ளவரில் இருக்க அந்த புழுலாம் போனோன்னு. ஸோ இப்போ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பூவாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம அந்த டிஷ் செய்யும் போது. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, உடஞ்சிடவும் கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் போயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை ரெடி பண்ணலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை நல்லா நம்ம அதை அடிச்சுட்டு அதில் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. உப்பு மட்டும் போட்டுட்டு இன்னும் நல்லா அதை அடிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இது கூட ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்தால் கூட பரவாயில்ல, அது கூட, ஏன்னா நம்ம ஸ்டஃப்டு தான் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இல்லை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்தாலும் அதையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் முட்டையை ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அது இந்த பக்கம் வெந்தோன்னே அதை லைட்டாக திருப்பி விட்டுருங்க. உடனே திருப்பி விட்டால் அது உடஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு லைட்டாக அமுக்குங்க. அப்போ தான் அது நல்லா அந்த ஷேப்பில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா 2 பக்கம் வேகிற வரைக்கும் அதை நல்லா விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம்லாம் வெந்துடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன். நம்மளுக்கு சூப்பராக ஒரு வடை மாதிரி வந்திருக்கு. இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.